ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஹோட்டல் சாம்பார் ரெசிபி பார்க்கலாங்க. குயிக்காக ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி ஈஸியாக குக்கரில் எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். தேவைன்னா பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்ந்து போட்டுக்கலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். பருப்பு கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் இங்கே சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். வீட்டில் வச்ச சாம்பார் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூள் நிறைய சேர்த்தா கொத்தமல்லி ஃப்ளேவர் மட்டும் அதிகமாக இருக்கும். சாம்பாருக்கு தேவையான அளவு சால்ட்டு, இதோட வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ரெட் பம்ப்கின், முருங்கைக்காய், கத்திரிக்காய், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து 2 விசில் விட்டால் போதுங்க. பருப்பு நல்லாவே வெந்திருக்கும், வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கும். 3 விசிலுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா பருப்பு ரொம்பவே குறைஞ்சிரும். இதுக்கப்புறமா சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 3 பல்லு பூண்டு தட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வரமிளகாய், சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் இதோட சேர்த்துட்டா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தாளித்தது எல்லாமே பருப்போடு சேர்த்துட்டு பருப்பை லைட்டாக நம்ம கடைஞ்சால் போதும். நிறைய நேரம் நம்ம மற்ற விட்டு கடைஞ்சோம் அப்படின்னா பருப்பு ரொம்பவே குழக்குள்ளன்னு ஆகிடும். சாம்பாருக்கு சீக்கிரமாக கிட்ட போயிடும். அதனால் ஓரளவுக்கு கடைஞ்சால் போதும். அவ்வளோதாங்க, ஹோட்டல் சாம்பார் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாலோ இல்லை அப்படின்னா மார்னிங் நம்ம பிஸி ஹவர்ஸில் இந்த மாதிரி ஈஸியான சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் நம்ம இதை சாப்பிட்லாம். மதியம் லஞ்சுக்குமே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு, நிறைய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு, முக்கியமாக சிறுதானிய ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.